அனைவருக்கும் நன்றி. நாங்கள் ஏற்கனவே மத்தேயு 2ஆம் அதிகாரம், மத்தேயு 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு 5ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே சில 5 கேள்விகளை நாங்கள் எங்களுடைய பகிர்வாக பார்க்க போகிறோம். முதலாவது கேள்வி பார்த்தீர்கள் என்றால், மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 3வது இறை வார்த்தை, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது அப்படி என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். அதாவது விண்ணரசை பற்றிய ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலே இருந்தது. விண்ணரசுக்கு எவ்வாறு நாம் செல்வது? விண்ணரசுக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? அல்லது எதை கொடுக்க வேண்டும், அல்லது எதையாவது செய்ய வேண்டுமா? அப்படிப்பட்ட பல கேள்விகள் மக்கள் மத்தியிலே இருந்தது. இன்றைக்கு உலகத்திலே பல சமயங்களை கூட பார்க்கலாம். ஒவ்வொரு சமயங்களிலும் பார்த்தால் கூட இந்த விண்ணரசு, அதாவது ஒரு மரணத்துக்கு பின்பு என்ன நடக்க போகிறது, அப்படிப்பட்ட பல கேள்விகள் இருக்கத்தான் செய்கிறது. ஒவ்வொரு மதங்களிலும் வேற வேற விடயங்களை செய்கிறார்கள், சரியோ. ஆனால் கிறிஸ்தவத்திலே ஆண்டவர் இயேசு ஒருவர் விண்ணக வாழ்வை அடைவதற்கு செய்ய வேண்டிய விடயத்திலே ஒன்றை இதிலே கூறுகின்றார். பார்த்தீர்கள் என்றால் மத்தேயு 3:5-3, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது அப்படி என்றார். அதிலே 4 பதில் அதிலே நான் உங்களுடைய சிந்தனைக்காக தந்திருக்கின்றேன். அதிலே ஒன்று சரியானதாக இருக்கும். அந்த 4 விடயத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஏழையரின் உள்ளத்தோர் என்ன மனப்பான்மையை கொண்டிருக்க வேண்டும் என்று இயேசு கூறுகின்றார். முதலாவது, தங்கள் சொந்த பலத்தில் நம்பிக்கை வைத்திருத்தல். 2வது, கடவுளையும் பணிவையும் சார்ந்திருத்தல். 3வது, தங்கள் சாதனைகளில் பெருமை பாராட்டுதல். 4வது, செல்வம் மற்றும் அந்தஸ்துக்கான ஆசையில் வாழ்தல். சரியோ? இதுல சரியான விடை யாராவது கூற முடியுமா? நான் சொல்லலாமோ? ஆமாம். ஏழையரின் உள்ளத்தோர் கடவுளையும் பணிவையும் சார்ந்திருப்பது. வெரி குட், ஓகே, தேங்க்யூ. ஏழையரின் உள்ளத்தோர் அப்படி என்று சொல்லும் பொழுது அது எதை காட்டுகிறது அப்படின்றால் கடவுளையும் பணிவையும் சார்ந்திருத்தல். சரியோ? கடவுளையும் பணிவையும் சார்ந்திருத்தல் என்றால் அவர்கள் இறைவனை சார்ந்து வாழுகிறவர்கள், அதே நேரத்திலே இறைவனுக்கு பணிவுள்ளவர்களாக இருப்பவர்கள் என்பதை அதை காட்டுகிறது. நம்முடைய பகிர்வுக்கான கேள்வி பார்த்தீர்கள் என்றால், ஏழையரின் உள்ளத்தோர் என்பதின் அர்த்தம் என்ன? இந்த மனப்பான்மை விண்ணக வாழ்வுக்கு வழிவகுக்கும் என்று இயேசு ஏன் கூறுகிறார்? அந்த 2 விடயம், அதாவது ஏழையரின் உள்ளத்தோர் என்பதனுடைய அர்த்தம் என்ன, ஏற்கனவே நாம் பார்த்திருக்கின்றோம். 2வது இந்த மனப்பான்மை, இப்படி நாம் உங்களுடைய உள்ளத்திலே ஒரு தாழ்மை அல்லது இருக்கும் பொழுது இந்த மனப்பான்மை விண்ணக வாழ்வுக்கு வழிவகுக்கும் என்று ஏன் இயேசு கூறுகிறார்? சரியோ? அதுதான் அந்த சிந்தனைக்குரிய அல்லது பகிர்வுக்குரிய ஒரு கேள்வி. யாராவது இதை நீங்கள் ஆயத்தப்படுத்தியிருந்தால் உங்களுடைய அனுபவத்தை அல்லது உங்களுடைய கருத்தை நீங்கள் இதிலே பகிர்ந்து கொள்ளலாம். என்னுடைய கருத்தின்படி, இன்றைக்கு எங்களோட பரிசுத்த பாப்பரசரின் மறைவுக்கு பிறகு அவரை பற்றிய செய்திகள் வரும் பொழுது பல செய்திகளில் நான் இந்த வசனத்தை தான் போட்டு அவருடைய வாழ்க்கையை பகிர்ந்திருந்தார்கள். இந்த வசனத்தை தான். அப்ப அந்த செய்திகளை படிக்கும்போது அதோட இதை எனக்கு தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடியதா இருந்தது. அவர் இந்த கடவுளையும் பணிவையும் சார்ந்திருந்து கடவுளுக்குரிய அந்த அரசுக்குரிய காரியங்கள்ல செயற்பட்டதை நாங்க வெளிப்படையா காணக்கூடியதாக இருந்தது. அதை இப்ப நாங்க தெரியாத விஷயங்களையும் அவருடைய மறைவுக்கு பிறகு தெரிந்து கொள்ளக்கூடியதா இருக்குது. இப்ப ஜூதர்கள் பொருளாதாரத்தில் ஏழைகளாக இருந்தவர்களை பாவிகள் என்று ஒதுக்கிய நிலையில் இயேசு அவர்களை பேறு பெற்றவர்கள், விண்ணக வாழ்வுக்கு தகுதி பெற்றோர் என கூறுகிறார்.
அதேபோல் செல்வந்தர்களாக இருந்தாலும் கடவுளை மட்டும் நம்பி, எந்த உயர்ந்த இடத்துல இருந்தாலும் கூட கடவுளை மட்டும் நம்பி பணிவாக தாழ்மையோடு வாழ்பவர்கள் உள்ளத்தில் ஏழைகளாக கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்கின்றார்கள். இது விண்ணக வாழ்வுக்கு வழிவகுக்கும் என்றதான் இந்த வசனத்தில இருந்து நான் எடுத்துக்கொண்ட கருத்து. வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. வேற யாராவது? நான் பிரதர் செல்வி அக்கா சொன்ன மாதிரி தான் நான் சுருக்கமானதுன்னா, ஓகே, எங்களிடம் இருக்கும் செல்வம், திறமை, பதவி, பட்டங்கள் அதில் மட்டும் நம்பிக்கை வைக்காமல் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவரை மையமாக கொண்டு தூய்மையான இரக்கம் நிறைந்த உள்ளத்தோடு வாழ்வது. ஓகே, குட், வெரி குட், தேங்க்யூ. வேற யாரும் சொல்ல விரும்பினால்? ஓகே, ஸோ சிறந்த விடயங்கள், 2 விடயங்கள். அதாவது செல்வியக்கா அவர்கள் சொல்லும் பொழுது அது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையாக இப்பொழுது அமைந்திருக்கிறது எங்கள் திருத்தந்தையினுடைய வாழ்வு. ஸோ எங்களுடைய திரு அவையிலே, கத்தோலிக்க திரு அவையிலே இவர்தான் முதலாக இயேசு சபையிலிருந்து வந்த ஒரு திருத்தந்தை. இயேசு சபை பார்த்தீர்கள் என்றால், அந்த அமைப்பு பார்த்தீர்கள் என்றால், வறுமையில் வாழ்வதற்காக தங்களை அர்ப்பணிக்கின்ற வாழ்வு தான் அவர்களுடைய வாழ்வை. ஸோ அதிலிருந்து தான் திருத்தந்தை இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார், இந்த திருத்தந்தை. ஸோ அப்போ அவர்களுடைய அர்ப்பணிப்பு பார்த்தீர்கள் என்றால், எல்லாவற்றையும் ஒருத்து முழுக்க ஏழ்மையாக வாழ்ந்து, அதே நேரத்திலே அவர்கள் நன்றாக படித்தவர்கள். மற்ற அமைப்புகளை விட இயேசு சபையில் உள்ள குழுக்கள் நன்றாக படித்தவர்கள். அவர்கள் சில இடங்களிலே நல்ல இடங்களிலே வேலை கூட செய்வார்கள். அதன் வழியாக வருகிற வருமானங்கள் கூட இந்த இறை பணிக்காக அவர்கள் முழுக்க கொடுத்து விட வேண்டும். அவர்களுக்கு என்று அக்கவுண்ட் கூட வைத்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் எல்லாவற்றையுமே இறை பணிக்காக கொடுத்து விட்டு ஏழ்மையிலே வாழுவதற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் தான் இந்த இயேசு சபை குருக்கள். ஸோ அதிலிருந்து தான் இந்த திருத்தந்தை வந்தார். அதனாலதான் இந்த திருத்தந்தையினுடைய வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்றால் மற்ற திருத்தந்தையர்களை விட சற்று வித்தியாசமாக இருக்கும். அதனால ஒரு சிலர் இது புரிந்து கொள்ளாமல் இப்படி நினைப்பார்கள், இவரை போல ஏன் அந்த மற்ற திருத்தந்தையர்கள் வாழவில்லை அப்படின்லாம் நினைப்பார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், இவர் அந்த இயேசு சபையில் இருந்து வந்தவர். இவர்களுடைய வாழ்க்கையே இப்படித்தான், ஏழைகளோடு ஏழைகளாக வாழ்வது, பொது நன்மைக்காக தங்களை அர்ப்பணிப்பது, இது போன்ற நிறைய விடயங்கள் இருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த திருத்தந்தை கன விடயங்களிலே பார்த்தீர்கள் என்றால் ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சரி, அது ஒரு விதம். அதாவது பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய வாழ்க்கையினால் இறைவனை காட்டுவது என்பது ஒரு விதம். அதுபோல செல்வியக்காவுடைய அவருடைய 2வது நல்ல கருத்து என்னவென்று சொன்னால், அவர்களிடத்தில் யாரிடத்தில் எவ்வளவு செல்வம் இருந்தாலும், செல்வம் இல்லாமல் போனாலும் கடவுளை மட்டும் நம்பி வாழ்வது. அந்த மட்டும் என்று நீங்க உச்சரித்த வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. கடவுளை மட்டும் நம்பி இருப்பது விண்ணக வாழ்வுக்கு நமக்கு வழிவகுக்கின்றது என்பதை காட்டுகிறது. என்றால் இந்த உலகத்திலே நிறைய மக்கள் பணக்காரர்களும் இருக்கிறார்கள், ஏழைகளும் இருக்கிறார்கள். ஆனால் விண்ணக வாழ்வுக்கு அழைத்து செல்வது பார்த்தீர்கள் கடவுளை மட்டும் நம்புவதுதான். அதுதான் நமக்கு விண்ணக வாழ்வை கொடுக்கின்றது. அப்ப நிறைய மக்கள், சில நேரத்தில் நிறைய பணக்காரர்கள் பணத்தை நம்ப ஆரம்பித்து விடுவார்கள். அதனாலே விண்ணக வாழ்வை அவர்கள் இழக்க வேண்டிய சூழல் வருகிறது. ஆனால் பணக்காரர்களும் கடவுளை நம்புவார்களா என்றால் அவர்களுக்கு தான் விண்ணக வாழ்வு. அதாவது கடவுளைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடவுளை மட்டும் நம்புவது. ஸோ அதனாலே இயேசு இதிலே சொல்லும் பொழுது ஏழையரின் உள்ளத்தோர் அப்படி என்று சொல்லும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், முழுக்க இறைவனை ஒருவர் நம்பி வாழ்வது அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விண்ணக வாழ்வை தருகின்றது. அதுபோல சௌரி மதியக்கா அவர்கள் சொல்லும் பொழுது கூட ஒருவர் தூய்மையான உள்ளத்தோடையும் இரக்கமான உள்ளத்தோடையும் வாழ்வது அவர்களுடைய தாழ்மையான நிலையை காட்டுகின்றது. அந்த நிலை அவர்களுக்கு விண்ணக வாழ்வை அள்ளி கொடுக்கின்றது. ஸோ அதிலே பார்க்கும் பொழுது கூட ஒருவர் ஏழ்மையான உள்ளத்தோடு வரும் பொழுது அவர்கள் இறைவனை நம்பி அவர்கள் எல்லோருக்கும் இரக்கம் காட்டுகிறவர்களாக தூய்மையான உள்ளம் உள்ளவர்களாக இருப்பதனால் அவர்களுக்கு அந்த விண்ணக வாழ்வு கிடைக்கின்றது. ஸோ தேங்க்யூ. நம்ம இப்பொழுது எங்களுடைய 2வது கேள்விக்கு நாம் போகின்றோம். 2வது பகுதி பார்த்தீங்கன்னா மத்தேயு 5:11-12 வரைக்கும். என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு
மிகுதியாகும் அப்படின்ட்டு 2வது பகுதியில பார்த்தீர்கள் என்றால், முதலாவது பகுதி விண்ணக வாழ்வுக்கு எவ்வாறு செல்வதென்றும், 2வது விண்ணகத்தில் எவ்வாறு நமக்கு கைமாறு கிடைக்கின்றது என்பதை பற்றியும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதிலே 4 கேள்விக்கான 4 விடைகள். இதிலே ஒரு விடை சரியான விடையை நாம் பார்க்க போகின்றோம். இயேசுவின் கூற்றுப்படி மற்றவர்கள் நம்மை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? முதலாவது பதில், நமது கண்ணியத்தை பாதுகாக்க போராட வேண்டும். 2வது, அநீதியை பற்றி மற்றவர்களுடன் புகார் செய்ய வேண்டும். 3வது, மகிழ்ந்து பேருவகை கொள்ளல் வேண்டும். 4வது, இந்த மக்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். ஸோ இதற்கான பதிலை வேறு யாராவது சொல்ல விரும்பினால் நீங்கள் சொல்லலாம். இந்த 4ல் எது சரியாக இருக்கலாம் என்று. 3 சி. சி. ஓகே, வெரி குட். ஸோ 3வது வந்து மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள். ஸோ இயேசுவினுடைய கூற்றுப்படி மற்றவர்கள் எங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவளா சொல்லும் பொழுது மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள் அப்படின்ட்டு இயேசு கூறுகின்றார். பகிர்வுக்கான கேள்வியை பார்த்தோம் என்றால், சரியானதை செய்ததற்காக நாம் அவமதிக்கப்படும் போது அல்லது துன்புறுத்தப்படும் போது மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள் என்பதற்கான சில நடைமுறை வழிகள் யாவை என்பதுதான் பகிர்வுக்கான விடயம். அதாவது பார்த்தீர்கள் என்றால், ஒருவர் வந்து இறை விடயம் செய்யும் பொழுது அவர்களுக்கு இல்லாது பொல்லாது அல்லது அவர்களை பற்றியான சில குற்றச்சாட்டுகள் வரும் பொழுது கடவுள் இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் அதை பற்றி கலங்கி கொண்டிருக்க வேண்டாம், அதை நினைத்து நீங்கள் யாரையும் வெறுக்க வேண்டாம், அதே நேரத்திலே அதை நினைத்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், மாறாக மகிழ்ந்து களி கூறுங்கள், பேருவகை கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு விண்ணகத்தில் கைமாறு கிடைக்கும். மாறாக நீங்கள் சோர்ந்து போனால் அல்லது கோவப்பட்டால் அல்லது அதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது செய்வீர்களாக இருந்தால், தீமை செய்வீர்களாக இருந்தால், உங்களுக்கு விண்ணகத்திலே நீங்கள் இறைவனுக்காகப்பட்ட பாடுகளுக்காக விண்ணகத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கைமாறை நீங்கள் இழந்து விடுவீர்கள். ஸோ அதனாலே நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் கஷ்டங்கள் அல்லது இல்லாது பொல்லாது இறைபணி நிமித்தம் அல்லது இறைவன் நிமித்தம் நமக்கு வரும் பொழுது நாம் எவ்வாறு அதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் இந்த பகிர்வு. ஸோ 6வது ஆயத்தப்படுத்தியிருந்தால் நீங்கள் அதை பகிரலாம். நான் சொல்லுவேன். ஆமாம். இந்த சூழ்நிலை எங்கள் வாழ்க்கையில் வரும்போது நாங்கள் எங்களை ஆண்டவரின் கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த வசனத்தை பலமுறை வாசித்து ஜெபிக்கும் போது எங்கள் உள்ளத்தில் மன அமைதி சமாதானம் கிடைக்க ஆண்டவர் எங்களை வழி நடத்துவார். ஓகே, வெரி குட், தேங்க்யூ. ஸோ ரெண்டுமே மிக நல்ல முக்கியமான விடயத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். ஒன்று வந்து ஆண்டவருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிப்பது. என்றால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு 1000 வரவேற்பு வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்தால் 1000 மறைந்து போயிடும். அந்த ஒன்று மட்டும்தான் எப்பொழுதுமே நம்முடைய மனக்கண் முன்னாலே வந்து கொண்டிருக்கும். என்றால் அது நம்முடைய மனித இயல்பு அது. ஸோ அப்போ ஆண்டவர் இயேசு கூட சொல்ல வரும் பொழுது அவருக்கு தெரியும், நீங்கள் இறை பணி அல்லது இறைவன் நிமித்தம் கட்டாயமாக பல துன்பங்கள் கட்டாயமாக வரும். ஸோ அப்படி துன்புறுத்தல்கள் வரும் பொழுது நீங்கள் வந்து அதில் இருந்து நீங்கள் தப்பித்து நீங்கள் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்வது மிக அவசியம் அப்படின்னு சொன்னார். அப்போ அதுக்கு அதை எவ்வாறு வாழலாம்? அப்போ அன்றனா சொல்லுகின்ற முதலாவது கருத்து, எங்களை நாம் ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்பது. என்றால் எது சரி எது பிழை என்று சில நேரம் எங்களாலேயே கண்டுகொள்ள முடியாமல் இருக்கும். சரியோ, நாங்கள் சரியாக செய்தோமா அல்லது பிழையாக செய்தோமா எங்களுக்கே புரியாமல் கூட இருக்கலாம். அப்போ மற்றவர்கள் சொல்லுவது சரியா பிழையா ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். அப்போ சில நேரத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய பாதுகாப்பின் ஆண்டவருடைய கரங்களை, ஆண்டவரே எனக்கு தெரியாது, உம்முடைய கரங்களையே என்னை அர்ப்பணிக்கின்றேன், என் பணியை அர்ப்பணிக்கின்றேன், நீரே என்னை பார்த்து வழி நடத்தும். அப்போ நாங்கள் ஆண்டவரிடத்தில் இப்பொழுது வந்து சரணடைந்து விடுகின்றோம். நாம தீர்மானம் எடுக்காமல் சரணடைகிறோம். 2வது வந்து அந்த சொன்னது போல வந்து இந்த இறை வார்த்தையை வாசித்து அல்லது ஏதோ ஒரு இறை வார்த்தையை நாங்கள் வாசித்து அதை வைத்து நாங்கள் செபிப்பதன் அடிப்படையிலே அந்த செபம் எங்களுக்கு வந்து நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அல்லது நாம் தீமைக்கு தீமை செய்யாமல் அல்லது சோர்ந்து போகாமல் பின்வாங்கி போகாமல் இருப்பதற்கு உதவி செய்வதற்கு அது உதவியாக இருக்கிறது.
வெரி குட். ஓகே, வேறு யாராவது? ஸோ இப்போ அந்த விடயத்தை நாங்கள் இன்னும் சிறப்பாக பார்க்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், முதலாவது நாம் எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று, இறைவன் நிமித்தம் அல்லது இறை பணி செய்வது நிமித்தம் அல்லது பிறர் பணி அல்லது பொது பணி செய்வது நிமித்தம் கட்டாயமாக பல துன்பங்கள் வரத்தான் செய்கிறது. ஏனென்றால் இது நாம் இன்னொருவருக்கு செய்ய போகிறோம், இன்னொருவருக்கு நாங்கள் ஒரு உதவி செய்ய போகிறோம் அல்லது இன்னொருவருக்கு ஒரு பணி செய்ய போகிறோம். அப்படி போகும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் பல மக்கள் பலவிதமான கண்ணோட்டங்களோடு எதிர்பார்ப்பார்கள் அல்லது அதை பார்ப்பார்கள். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு சிலர் ஏற்றுக்கொள்வார்கள், ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப கட்டாயமாக அங்கே சில மன போராட்டங்கள், கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், இறை பணி நிமித்தம், அப்ப இறைவன் நிமித்தம். அப்படி கஷ்டங்கள் வரும் பொழுது பார்த்துட்டால் பொதுவாக நாம் எல்லோரும் மனிதர்கள், நமக்குள்ளே உருவாகின்ற உணர்வுகள் பார்த்தீர்கள் என்றால் எங்களை தொய்ந்து போக பண்ணும் அல்லது பின்வாங்கி போக பண்ணும் அல்லது கோவப்பட வைக்கும் அல்லது சரிக்கு சரி செய்ய வேணும் போல வைக்கும் அல்லது நாங்கள் நல்லது செய்ய ஏன் இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள் அப்படின்ட்டு பல சூழல்கள் அங்கே வரப்போகிறது. அப்ப இந்த சூழலை ஆண்டவர் முதலே சொல்லிவிட்டார் என்னவென்றால், ஓகே, உங்களுக்கு இப்படியான சூழல் வரும் பொழுது நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், அவற்றை நீங்கள் நல்ல மனதோடு இறைவனுக்காக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இறைவன் நிமித்தம், அதாவது நீங்கள் மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். அப்ப அதனுடைய அர்த்தம் என்னென்றால், நாங்கள் இதுக்கு முன்பு பார்த்தோம் பாருங்கள், அதாவது எங்களுக்கு என்ன இருந்தாலும் கடவுளை மட்டும் நம்பி வாழ்வது, கடவுளை மட்டும் நம்புவது என்று நாம் சொன்னோம் தானே. அப்ப அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இப்பொழுது துன்பம் வரும் பொழுது கூட கடவுளை மட்டும்தான் நாங்கள் சார்ந்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நிமித்தம் வருகிற இந்த துன்பத்தை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன், உமக்காக இந்த பாடுகள் வருவதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கின்றால் உமக்காக நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், அவ்வளவுதான். மற்றவர்களுக்காக அல்ல, எனக்காக அல்ல, நிமித்தம் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ நாங்கள் கடவுள் நிமித்தம், கடவுள் கொடுக்கிற நன்மையை பெற்றுக்கொள்வது போல கடவுள் நிமித்தம் வருகின்ற துன்பத்தை நாம் இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன உண்டாகிறது? பரலோகம் இப்பொழுது எங்களை ஏற்றுக்கொள்கிறது. என்றால் கடவுள் நிமித்தம் நாங்கள் இந்த துன்பங்களை, கஷ்டங்களை படும் பொழுது பரலோகம் இப்பொழுது நம்மை ஏற்றுக்கொள்கிறது. பரலோகம் நம்மை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு என்ன உண்டாகிறது என்றால், பரலோகத்தின் கைமாறு நமக்கு கிடைக்கின்றது. ஏனென்றால் கடவுள் நிமித்தம் நாங்கள் அதை சந்திக்கின்றோம், கடவுளுக்காக நாங்கள் அதை சந்திக்கின்றோம். இதன் நிமித்தம்தான் நமக்கு பரலோகத்தின் நன்மைத்தனங்கள், பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது. ஸோ அதனால தான் இங்கே இயேசு அவ்வாறு சொல்வதை நாம் பார்க்கிறோம். பட் இது மிக மிக கடினமான ஒரு நிலைதான் ஆன்மீகத்திலே. பட் இருப்பினும் நாங்கள் சில இந்த உண்மைகளை அறிந்து கொள்வோமாக இருந்தால், நாங்கள் கடவுள் நிமித்தம் அதை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டோம் என்றால், அதை மகிழ்ச்சியாக இது பண்ணோம் என்றால் அது நமக்கு உதவியாகும். சரி, ரெண்டாவது பார்த்துக்கொண்டால், ஏற்கனவே அன்று நான் சொன்னது போல எப்பொழுதுமே நாங்கள் சபிக்கிறவர்களா? முதல் சபிப்போம், அவ்வளவுதான். என்ன வந்தாலும் முதல் ஆண்டவரே உம்மிடத்திலே நான் அர்ப்பணிக்கணும், எனக்கு என்ன செய்வதென்றே தெரியாது, இதை நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆனால் நிமித்தம் நான் இதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறேன், என்ன வந்தாலும் பரவாயில்லை, நான் பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னுட்டு எங்களை அர்ப்பணித்து நாம் செபிப்பது. கிறிஸ்து அவருடைய பாடுகளை சந்தித்தார், உண்மை நிமித்தம் அவர் சந்தித்தார். அதுபோல ஆண்டவரை இயேசுவே நீர் எங்களுக்கு உதவியாயிரும் அப்படின்னு செபிக்கிறது. அதுபோல மூன்றாவது, ஏற்கனவே அன்றன் நான் சொன்னது போல, இந்த சூழ்நிலையிலே தான் நாங்கள் படா சென்று இறை வார்த்தைகளை கற்று, இறை வார்த்தைகளை படித்து நம்முடைய மனநிலையை சரியாக வைத்திருப்பது. அதே நேரத்தில் எங்களுக்கு சில நேரத்திலே கோபம் வந்தால் அல்லது திருப்பி அதை சொல்லி காட்ட வேண்டும் அல்லது இதுக்கு பதில் செய்ய வேண்டும் அல்லது பின்வாங்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வரும் பொழுது கட்டாயமாக நாங்கள் நாம் தனிப்பட்ட முறையில் செபித்தாலும் சில நேரத்திலே மற்றவருடைய செப உதவி கூட தேவைப்படலாம். அந்த நேரத்தில் நாங்கள் மற்றவருடைய செப உதவியை எடுத்து நாங்கள் அதில் இருந்து தாண்டி வருவது, அதை அப்படி சுபம் உதவி வரும் பொழுது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பான்மை நமக்குள்ளே வரும். அப்போ கடவுள் நிமித்தம் தானே இதை நான் சந்திக்கிறேன், கடவுளுக்காகத்தானே நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன், பரவாயில்லை என்றிட்டு நாங்கள் நல்ல மனதோடு மற்றவர்களோடு பழகுவது, சந்தோஷமாக இருப்பது, எல்லாரையும் ஏற்றுக்கொள்வது. ஸோ இதை தான் பரலோகம் பார்க்கிறது, இதை பரலோகம் அதற்கான கைமாறை நமக்கு கொடுக்கிறது. வெரி குட், தேங்க்யூ. நம்ம இப்பொழுது எங்களுடைய மூன்றாவது கேள்விக்கு நாம் போகின்றோம். மத்திய 5ஆம் அதிகாரத்திலே 16வது இறைவார்த்தை, இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிக,
அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இயேசு தம்மை பின்பற்றுகிறவர்களை உலகின் ஒளி என்று அழைக்கின்றார். இது நமது அன்றாட வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் கூறுகின்றது அப்படின்றதை அடுத்த பகுதி. ஸோ இதனுடைய 3வது பகுதி பாருங்கள். முதலாவது நாம் தாழ்த்துகிறோம், 2வது துன்பங்களை ஏற்றுக்கொள்கின்றோம், 3வது மத்தேயு 5:16 இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். சரி, அப்ப இங்கே அடுத்தது என்ன சொல்ல வருகிறார் கடவுள்? நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுக்கு துன்பங்கள் வரும் பொழுது கூட அதை ஏற்றுக்கொள்வது போல இப்பொழுது நீங்கள் எப்பொழுதுமே நற்செயல் செய்கிறவர்களாகவே இருங்கள். சரியா? மற்றவர்கள் உங்களுக்கு துன்பம் விளைவித்தாலும் நீங்கள் துன்பம் விளைவிக்க வேண்டாம். மற்றவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய நற்செயல்கள் மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், உங்கள் விண்ணக எங்களுடைய நற்செயல்களை காண்பது நிமித்தம் மற்றவர்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஸோ விண்ணக தந்தை மாட்சி அடைகின்ற ஒரு விதம் கூட எங்களுடைய நற்செயல்கள் என்று இங்கு கூற வருகிறார். ஸோ ஆகவே இதற்கு 4 விடைகளில் எது சரியான விடை என்று பார்க்கலாம். இயேசு தம்மை பின்பற்றுகிறவர்களை உலகின் ஒளி என்று அழைக்கின்றார். இது நமது அன்றாட வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் கூறுகிறது தெரியும். ஸோ முதலாவது பதில், நாம் பிரபலமாக இருக்க முயற்சிக்க வேண்டும். 2வது, கடவுளை மகிமைப்படுத்தும் நற்செயல்களால் பிரகாசிக்க வேண்டும். 3வது, பிரச்சனையை தவிர்க்க நம் நம்பிக்கையை மறைக்க வேண்டும். 4வது, நாம் எல்லோரையும் விட சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். சரியோ? ஆப்ஷன் பி. ஓ, தேங்க்யூ. தேங்க்யூ. I don't know who is that, but anyway. Option B. Yeah. கடவுளை மகிமைப்படுத்தும் நற்செயல்களால் பிரகாசிக்க வேண்டும். சரி, அதாவது பார்த்தீர்கள் என்றால் கடவுள் தம்மை பின்பற்றுகிறவர்களை பார்த்து சொன்னால் நீங்கள் தான் உலகத்துக்கு ஒளி அப்படி என்று சொல்லுவார். அப்ப அந்த ஒளியினுடைய அர்த்தம் என்ன என்றால், கடவுளை மகிமைப்படுத்தும் நற்செயல்களால் நாம் பிரகாசிக்க வேண்டும். அதுதான் அந்த ஒளி என்பதற்கு அடையாளம். எங்களுடைய நல்ல செயல்களால் நாங்கள் பிரகாசிக்க வேண்டும். சரி, இப்பொழுது நாம் ஆய்வுக்காக, அதாவது எங்களுடைய பகிர்வுக்காக எடுத்துக்கொள்கிற கேள்வி பார்த்தீர்கள் என்றால், அன்றாட சூழ்நிலைகளில் நமது ஒளியை பிரகாசிக்க நாம் வாழக்கூடிய சில நடைமுறை வழிகள் யாவை என்பதை பார்ப்போம். இது எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் ஒளியாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஒளியாக இருப்பதென்றால் நடைமுறை செயல்கள் என்ன, அப்படி என்றால் என்ன அது? நாம் ஒளியாக பிரகாசிப்பதனுடைய அப்படின்னா எங்களுடைய நடைமுறை செயல்கள் என்ன? ஸோ அதை பற்றி யாராவது பகிர்ந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நான் சொல்றேன். ஆம். எல்லோரையும் அன்பு செய்து எல்லோருடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். கஷ்டத்தில் துயரத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். உதவி என்று கேட்பவர்களுக்கு எம்மால் முடிந்த அளவு உதவி செய்யும் மனப்பான்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். ஓகே, 2வது என்ன சொன்ன நீங்கள்? அன்பு செய்ய வேண்டும். அடுத்தது எல்லோருடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஓ, அதுக்கு பிறகு கஷ்டத்தில் துயரத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். ஓகே, உதவி என்று கேட்பவர்களுக்கு எம்மால் முடிந்த உதவி செய்யும் மனப்பான்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். ஓகே, வெரி குட், தேங்க்யூ. ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கொண்டால் அவர்கள், அதாவது நாம் ஒளியாக இருக்கின்றோம் என்றதுக்கு அர்த்தம் என்ன? அன்பாக இருப்பது. சரியோ? அன்பாக இருப்பதென்றால் உண்மையாக அவர்களை நேசிப்பது. 2வது, அவர்களுடனும் ஒற்றுமையாக இருப்பது என்பது ஒரு 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 என்னன்னு சொல்வது, ஒரு இக்கட்டான ஒரு விடயம். அதாவது சில நேரம் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் விரும்பினாலும் மற்றவர்கள் சில நேரம் ஒற்றுமையாக இருக்க விரும்பாமல் போகலாம். சரியோ? அப்ப இந்த சூழ்நிலையிலே அங்கு கட்டாயமாக ஏதோ ஒரு பிரிவு உடைவு இருக்கத்தான் போகிறது. சரியோ? இப்ப ஒருவர் தன்னுடைய எதிராளியோடு ஒற்றுமையாக இருக்க விரும்பினாலும் அந்த எதிராளியும் விரும்பினால் மட்டும்தான் அவர்கள் ஒற்றுமையாக இருக்க முடியும். ஒருவர் மட்டும் விரும்பினால் மற்றவர்கள் விரும்பாமல் போனால் ஒற்றுமையாக இருக்க முடியாது. இந்த சூழ்நிலையிலே நாங்கள்
எப்பொழுதுமே மற்றவர்களோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை. மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஒற்றுமைக்கு வர விரும்பினால் மட்டும்தான் அங்கு உண்மையான ஒற்றுமை வரும். இல்லை என்றால் நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக, அவர்களோட ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டியது எங்களுடைய அவசியம். சரி, ஏன்னா இதுல ரெண்டு உறவு இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறது. வெரிவே அடுத்தது, நாம் இன்னொருவருக்கு ஆறுதலாக இருப்பது அல்லது உதவியாக இருப்பது. வெரி குட். ஸோ இதெல்லாமே பார்த்தீர்கள் என்றால் ஒரு நல்ல கிறிஸ்தவ ஒழிக்குரிய தன்மை நம்முடைய குடும்பத்திலும் சரி அல்லது நம்முடைய சமூக வாழ்க்கையிலும் சரி. இது போன்ற சின்ன சின்ன விஷயம் செய்தாலே போதும். இன்னொருவருக்கு ஒரு சின்ன உதவி, இன்னொருவருக்கு ஒரு சின்ன ஆறுதல், இன்னொருவருக்காக ஒரு சின்ன சுபம், அவ்வளவுதான். அதுவே ஒரு பெரிய ஆறுதலை மற்றவர்களுக்கு கொடுக்கிறது. வெரி குட், தேங்க்யூ. வேறு யாராவது? நான் சொல்றேன். ஓமாம். அன்றாட சூழ்நிலைகளில் நம் ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழும்போது குடும்பத்தில், சமுதாயத்தில், உறவுகளில், தொழில் செய்யும் இடங்களில், வழிபாட்டிடங்கள் இவ்விடங்களில் பிரகாசிக்கலாம். இதற்கு உதாரணம் ஆபிரகாம், ஜோசப்பு, ஜோபு. ஆபிரகாம், ஜோசப்பு, ஜோபு. ஓகே, இதுல இருந்து ஜோபு யாராவது ஒரு ஆளை பற்றி, அவருடைய வாழ்க்கையை பற்றி ஆண்டேனா? ஜோபு தன்னுடைய சொத்தை இழந்தாலும் அவர் ஆண்டவரை விட்டு அகலவில்லை. எந்த தன்னுடைய குடும்பம் இழந்தாலும் அவர் ஆண்டவரையே பற்றி பிடித்திருந்தார். ஆண்டவர் அவருக்கு மீண்டும் 2 மடங்காக எல்லா செல்வத்தையும் கொடுத்தார். ஓகே, குட். ஸோ அதோட சேர்த்து இன்னும் ஒன்று பார்த்தீர்கள் என்றால் அவருடைய நண்பர்கள் எல்லாரும் வந்து அவர்களை குற்றப்படுத்துவார், அவருடைய மனைவி குற்றப்படுத்துவார் போனார்கள். ஆனா அந்த நேரத்திலும் ஜோபுவை பற்றி சொல்லப்படும், ஜோபு தன் வாயினால் பாவம் செய்யாதிருந்தார். சரியோ? ஜோபுவை மற்றவர்கள் குறை சொன்ன பொழுது கூட ஜோபு வந்து குற்றம் சொல்லாமல், அதுக்கு பின்பு குட், வெரி குட். அதுக்கப்புறம் ஒரு நண்பர்களுக்காக அவர் பலி செலுத்துவார். அதை கூட நாம் பார்க்கலாம். சரியோ? ஸோ ஒளியினுடைய அடையாளம் என்ன? இது போன்ற நல்ல செயல்கள் தான். அப்ப நாம் வந்து ஒருவருக்கு நல்ல செயல் புரிவதனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடவுளிடத்தில் இருந்து கைமாறு கிடைக்கிறது. இப்போ ஜோபு வந்து நல்ல செயல் புரிந்தால் அதனாலே கடவுள் அவரை முன்னிலைமை விட பின்னிலைமை ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். சரியோ? அப்ப கடவுளுடைய ஆசீர்வாதத்தை தடுப்பதும் சில நேரத்திலே பார்த்துக்கொண்டால் நாம் அந்த நற்செயல் செய்யாமல் போகும் பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு அதுவே தடையாக மாறுகிறது. ஆனால் நாங்கள் என்ன நடந்தாலும் நாங்கள் நல்ல செயல்கள் புரிகிறவர்களாக இருப்போமாக இருந்தால் கடவுள் எங்களுக்கு கொடுக்கின்ற கைமாறை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். வெரி குட். ஸோ வேறு யாராவது இருந்தால்? ஓகே, தேங்க்யூ. ஸோ அதில் வந்து நாங்கள் அதை தான் பார்க்கிறோம், அதாவது கடவுளை மாட்சிப்படுத்தும் நற்செயல்களால் பிரகாசிக்க வேண்டும். ஸோ இந்த அடிப்படையிலே பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயல்களிலும் நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலே அதுதான் ஒரு நல்ல ஒரு செயல். நமக்கு ஈவன் கஷ்டங்கள் வந்தாலும் அல்லது துன்பங்கள் வந்தாலும் நாங்கள் மற்றவர்களுக்கு நல்லவர்களாக நல்ல பணி செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது அதன் வழியாக கடவுளுடைய நாமம் மாற்றி அடைகிறது. அது நிமித்தம் நாங்கள் கடவுள் கொடுக்கின்ற கைமாறையும் பெற்றுக் கொடுக்கின்றோம். வெரி குட். ஸோ அடுத்தது பார்த்தீர்கள் உங்களுடைய அடுத்த கேள்வி மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 23 24 வரை. ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் அப்படி என்று இயேசு சொல்லுகிறார். சரியா? அப்ப நாம் வந்து இது ஒரு நல்ல ஒரு படிப்பினை, நல்ல ஒரு பாடம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே இது நமக்கு உதவி செய்கின்ற ஒரு நல்ல விடயம். என்றால் நாம் ஒரு கிறிஸ்தவ வழிபாட்டிலே பங்கு பெற வரும் பொழுது அங்கே நாம் என்ன செய்ய வருகிறோம் என்றால் இறைவனை வழிபட வருகின்றோம். எங்களை இறைவனை காணிக்கையாக கொடுக்க வருகின்றோம். எங்கள் செபங்களை இறைவனிடத்திலே கொடுக்க வருகின்றோம். எங்கள் மனபாரங்களை இறைவனிடத்தில் இறக்கி வைக்க வருகின்றோம். இவ்வாறு வரும் பொழுது பார்த்துக்கொண்டால் கடவுள் தான் எங்களை பார்க்கின்றார். அப்ப கடவுள் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் காணிக்கையை செலுத்த வரும் பொழுது அதில் சொல்லப்படுகிற வார்த்தை
உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென நீ அங்கே நினைவுற்றார், அது உங்களுக்கு நினைவுக்கு வந்தால், சரியோ, டக்குனு நினைவுக்கு வருகிறது அப்படி என்றால், யாரும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, எங்களுக்கு நினைவிலே வருகிறது அப்படி என்று சொன்னால், உடனேயே அந்த உங்கள் காணிக்கையை பலிப்பிடத்தின் முன்னே வைத்து விடுங்கள். அதுக்கு பிறகு போய் நீங்கள் நல்லுறவு ஏற்படுத்தி விட்டு நீங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். சரியோ. அப்ப இது கடவுள் நம்முடைய உள்ளத்தை பார்க்கின்றார் என்பதை இது சிறப்பாக எடுத்து காட்டுகிறது. நல்லுறவை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் இறைவன் விரும்புவதை இங்கு நாம் பார்க்கின்றோம். சரி, இப்ப இதுல நாங்கள் 4 கேள்விகளை ஒரு சரியான விடையை பார்க்க போகின்றோம். அதற்கான கேள்வி பார்த்தீர்கள் என்றால், மற்றவர்களுடன் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்வது பற்றி இயேசு என்ன சொல்லுகிறார்? அந்த கேள்விக்கு 4 பதில்கள். 1, மற்றவர் முதலில் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே சமாதானம் செய்யுங்கள். 2வது, உங்கள் மனம் ஒத்துக்கொள்ளும் வரை காத்திருந்து பேசுங்கள், அல்லது ஏற்றுக்கொள்ளும் வரை காத்திருந்து பேசுங்கள். 3வது, உங்கள் காணிக்கையை விட்டுவிட்டு முதலில் சமாதானம் செய்யுங்கள். 4வது, அந்த நபரின் உறவை தவிர்த்து அமைதியாக செபிக்கவும். அந்த நபரோடு நமக்கு உறவு வேண்டாம், நாம் சும்மா செபம் மட்டும் செய்வோம், செபித்து கொண்டு இருப்போம். சரியோ. ஸோ இதுல வேறு யாராவது இதுல சொல்ல இதற்கான சரியான பதில் தெரிந்தால்? சி பிரதர். ஓகே, குட். 3வது, உங்கள் காணிக்கையை அதிலே வைத்துவிட்டு முதலிலே சமாதானம் செய்துவிட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். ஓகே, பகிர்வுக்கான கேள்வி இதிலே, கடவுளுக்கு நம் காணிக்கையை செலுத்துவதற்கு முன்பு மற்றவர்களுடன் சமாதானம் செய்வதை இயேசு ஏன் வலியுறுத்துகிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சரியா? நீங்கள் காணிக்கையை செலுத்த வருவதற்கு முன்பு போய் என்னரோட ஒப்புரவாகிட்டு வாருங்கள் அப்படின்ட்டு ஏன் இயேசு சொல்ல வருகிறார்? ஏன் அதை இயேசு முன்வைக்கிறார் அப்படின்ட்டு தான் அதனுடைய பகிர்வு. யாராவது நீங்கள் ஆயத்தப்படுத்தியிருந்தால் பகிரலாம். இயேசுவுக்கு பிடித்தது பலி இல்லை, இரக்கத்தையே விரும்புகிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கடவுள் உள்ளத்தை பார்க்கிறார். ஆண்டவர் உறவுகளில், குடும்பத்தில், வெளியிடங்களில் நாங்கள் அமைதியாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வெரி குட், தேங்க்யூ. ஸோ கடவுள் எங்களிடத்துல என்னத்தை விரும்புகிறார் என்று பார்த்தீர்கள் என்றால், எங்களுடைய பலியை அல்ல, நாங்கள் செய்கிற ஏதோ ஒன்றை அல்ல, மாறாக இரக்கத்தை அவர் விரும்புகிறார், நல்லுறவை அவர் விரும்புகின்றார். சரி என்றால் நாம் எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் தான். ஒரு குடும்பத்திலே எந்த பெற்றோரும் அவர்களுடைய பிள்ளைகள் ஒருவருக்கு சண்டை பிடித்து கொண்டு ஒருவரை தாழ்த்தி உயர்த்தி அல்லது வெறுப்பு காட்டி கொண்டிருப்பது எந்த பெற்றோரும் விரும்ப மாட்டார்கள். என்றால் அத்தனை பேர் அவர்களுடைய பிள்ளைகள். அவர்கள் என்ன சொல்லுவாங்க? அவருடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், சந்தோஷமா இருக்க வேண்டும், ஒருவருக்கு உதவியா இருக்க வேண்டும், இப்படித்தான் எந்த பெற்றோர்னு சொல்லுவார்கள். அதுபோல ஆன்மீகத்திலே எங்களுடைய பெற்றோர் கடவுள். இப்ப கடவுளும் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள். அப்ப என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் ஒற்றுமையா இருக்க வேண்டும், எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும், ஒருத்தரை வெறுக்கக்கூடாது, ஒருத்தருக்கு துன்பம் விளைவிக்க கூடாது. ஏனென்றால் நீங்கள் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள். அதனாலே நீங்கள் எனக்கு ஏதோ ஒன்றை கொடுக்க வேண்டும், எனக்கு ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று விரும்புவதை காட்டிலும் நீங்கள் எல்லோரும் ஒருவரோடு ஒற்றுமையாக ஏற்றுக்கொண்டு என்னுடைய பிள்ளைகளாக இருப்பதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று கடவுள் இங்கே மிக தெளிவாக சொல்லுகிறார். ஸோ அதை தான் அண்டனா சொல்லும் பொழுது வெரி குட். ஸோ அது நல்ல ஒரு விடயம். நாங்கள் எல்லோரையும் கடவுள் இரக்கத்தையே விரும்புகின்றார். ஓகே, ஸோ வேறு யாராவது இதுல பகிர்ந்து கொள்ள விரும்பினால்? நாங்கள் பாவம் செய்யும் போது கடவுள் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வது போல் நாங்கள் பிறரோடு சமாதானமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் விரும்புகிறார். அவரின் விருப்பத்தை நாம் நிறைவேற்றும் போது அவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, வெரி குட். தேங்க்யூ. ஸோ இதுவும் மிக முக்கியமான ஒரு விடயம்தான். அதாவது இயேசு ஏற்கனவே சுபத்திலும் கற்றுக் கொடுத்தார். மற்றவர்கள், அதாவது நாங்கள் மற்றவருடைய பாவங்களை மன்னிப்பது போல கடவுள்
ஆண்டவரே எங்கள் பாவங்களை நீர் மன்னித்தருளும். அப்ப நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு விருப்பம் நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு கடவுள் விரும்புகிறார். அப்ப அதுக்கு அவர் கடவுளே அழகான ஒரு பதிலை சொல்லிட்டார். நீங்கள் ஒருவரை மன்னித்தால் என்னுடைய மன்னிப்பும் உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் ஒருவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் என்னுடைய மன்னிப்பையும் இழந்து விடுகிறீர்கள். ஸோ இப்போ அந்த அடிப்படையிலே மதியக்கா சொல்கிற வெரி குட், நல்ல கருத்து. நாங்கள் இன்னொருவரை மன்னித்து வாழ்வதன் நிமித்தம் நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். அதற்கான வெகுமதியை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்றால் காணிக்கையை விட நாம் கடவுளுக்கு என்று செய்கின்ற ஏதோ ஒன்றை விட நாம் மற்றவர்களோடு அன்பாக இருப்பது, கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்பது தான் கடவுளுக்கு ஏற்ற ஒன்றாக இருக்கிறது. தேங்க்யூ, வெரி குட். ஸோ வேறு யாராவது பகிர்ந்து கொள்ள விரும்பினால்? கடவுளுக்கு முன்னால நாங்கள் போகைக்க கடவுளும் நாங்களும் மன நிறைவா மன சமாதானத்தோட போறது தான் அவரும் விரும்புவார். இல்லையென்றால் நாங்கள் அந்த இடத்துல போறது எதுக்காக போறோமோ அதை பெற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த காரணத்துக்காகவும் ஆண்டவர் இந்த வார்த்தையில கூறியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது எந்த இதோட, அதாவது கடவுளிடத்துல நாம் வரும் பொழுது எங்கட இருதயமும் சரியான படியில நாங்கள் கோயிலுக்கு போறோம்னா ஒரு நிறைவை எடுக்கிறதுக்கு தான் போறோம். அப்ப நாங்க இந்த இடத்துல மனத்தாங்களோட சமாதானம் இல்லாம போனால் அதனால எங்களுக்கும் பிரயோசனம் இல்லை என்ற ஒரு கருத்தை சொல்றோம். ஓகே, வெரி குட், வெரி குட். இல்ல, மனத்தாங்கல் என்றது அது மனத்தாங்கல் இல்லாத இடமோ குடும்பமோ ஒரு இடமும் மனத்தாங்கல் வராம இருக்க போறது இல்லை. அதான் ஒரு கட்டத்துல ஆண்டவர் சொல்ற, எங்களால இயலுமானவரை மற்றவர்களோட சமாதானமா இருங்கன்னு சொல்லி. அப்ப அப்படி பார்க்க முதல்ல எங்கள்ட சமாதானம் முக்கியம். அப்ப நாங்க சமாதானமா இருந்தா தான் மற்றவைக்கு அந்த சமாதானத்தை நாங்க பகிர்ந்து கொள்ளலாம், கொடுக்கலாம். குட், வெரி குட். ஸோ ஏற்கனவே நான் அது சொன்னது போல, அதாவது பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் அதாவது எங்களிடத்திலே சமாதானம் இருக்கும் பொழுது இன்னொருவருக்கு சமாதானத்தை கொடுக்க முடிகிறது. அதே நேரத்திலே நாங்கள் செல்வியக்கா சொல்றது போல நாங்கள் ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் ஒரு 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 மன அமைதியை, நிம்மதியை, ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். ஸோ அந்த நிம்மதியை நாம் உண்மையாகவே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்திலே அந்த ஒரு விடுதலை உணர்வு கட்டாயமாக வர வேண்டும். இப்போ நாம் இறைவனிடத்திலே வரும் பொழுது உண்மையிலேயே இன்னொருவர் நிமித்தம் நம்முடைய உள்ளத்திலே ஒரு பாரம் இருக்குது, கஷ்டம் இருக்குது என்று சொன்னால் நாம் எவ்வளவுதான் இறைவனிடத்திலே இது பண்ணாலும் அந்த துன்பம், அந்த துயரம் நமக்கு கொடுக்க வேண்டிய உண்மையான சமாதானத்தை, உண்மையான வாழ்வை அது கொடுக்க விடாமல் தடுத்து கொண்டே இருக்கும். நாம் உழவு செய்தப்புறம் திருப்பி உள்ளத்துல இன்னொருவரை பற்றியதான ஒரு கசப்பு இருக்கும் பொழுது திருப்பி நாங்கள் அதை பற்றி சிந்திப்போம், அதை பற்றி கோவிப்போம். ஸோ அதனாலே இறைவன் என்ன செய்கிறார் என்றால், ஓகே, நீங்கள் ஏழுமான அளவு, ஏற்கனவே சொன்னது போல நான் அதான் முதலே சொன்னேன், அது இரண்டு உறவு. நாங்கள் இன்னொருவருடைய நேசமாக இருக்க விரும்புவோம். சில நேரம் அவர்கள் விரும்பாமல் போனால் அங்கு உண்மையான அந்த அன்பு கிடைக்காமல் போய்விடுறது, அந்த ஒற்றுமை வராமல் போய்விடுகிறது. பட் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய மனதை இறைவன் முன்னால் சரியாக வைத்திருக்கும் பொழுது என்ன உண்டாகிறது? இறைவன் கொடுக்கின்ற அந்த உன்னதமான அமைதியை, ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்திலே கூட இறைவன் ஓகே, எதை முன்வைக்க வருகிறார் என்றால், ஒரு ஆன்மீக கடமைகளை, நாம் ஆன்மீக விடயங்களை நாம் செய்யும் பொழுது அதிலே நம்முடைய உள்ளம் எல்லோரையும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு உள்ளமாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு ஆன்மீக கடமையான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கின்றது என்பதை இங்கே நமக்கு கொண்டு வருகின்றார். வெரி குட், தேங்க்யூ. எங்களுடைய கடைசி பகுதியை நாம் இப்பொழுது, வேறு யாராவது இருந்தால் நீங்கள் பகிரலாம், அல்லது நம்முடைய அடுத்த பகுதிக்கு போகலாம். ஓகே, எங்களுடைய அடுத்த பகுதி பார்த்தீர்கள் என்றால் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 22வது இறைவார்த்தை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்ளுகிறவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். தம் சகோதரியையோ சகோதரரையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார் அப்படின்ட்டு இங்கே இயேசு கூற வருகிறார். அப்ப அதாவது இங்கேயும் பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய செயலால் மட்டுமல்ல, எங்களுடைய பேச்சினால் கூட ஒருவரை நாங்கள்
தீர்ப்பு கூறவோ அல்லது அவர்களை தாழ்த்தவோ அவர்களை நோக பண்ணவோ வேண்டாம் அப்படின்ட்டு இங்கே கொண்டு வருகிறார். அவ்வாறு நாங்கள் எங்களுடைய பேச்சினால் அல்லது எங்களுடைய செயலினால் இன்னொருவரை நோக பண்ணுவோமாக இருந்தால் அதற்குரிய பலன் எங்களுக்கு வருகிறது. அதற்குரிய அந்த அந்த துன்பத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை தான் இங்கு இயேசு கூறுவதை நாம் பார்க்கலாம். எனிவே இதிலே ஒரு சரியான கேள்விக்கான பதில் எதென்று பார்க்கும் பொழுது, மற்றவர்கள் மீதான சினத்தை கோபத்தை பற்றி இயேசு என்ன கற்பிக்கின்றார்? முதலாவது கேள்வி, நாம் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இரண்டாவது பி நாம் ஒருவரை உடல் ரீதியாக காயப்படுத்தினால் மட்டுமே அது தவறு. சி மூன்றாவது, கோவப்படுவது கூட தீர்ப்புக்கு வழிவகுக்கும். நான்காவது, கோபம் இயற்கையானது, கட்டுப்படுத்துவது முக்கியமல்ல. ஸோ இதிலே யாராவது சரியான பதில் கூற விரும்பினால்? சி. ஓகே, சி. கோவப்படுவது கூட தீர்ப்புக்கு வழிவகுக்கும். சரியோ? அது ஒரு சின்ன விஷயம் தானே நினைக்கிறோம், ஆனால் அது சில நேரத்தில் நமக்கு ஒரு தீமையை தந்து விடுகிறது. சரி, பகிர்வுக்கான கேள்வி என்னவென்றால், கோபம் நம்மை கட்டுப்படுத்த விடாமல் நாம் எவ்வாறு நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம்? அதாவது கோபம் நம்மை கட்டுப்படுத்தாமல் நாம் எவ்வாறு நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதுதான் எங்களுடைய பகிர்வுக்கான விடயம். உதாரணமாக ஒரு விடயம் பிழையா நடக்குது, டக்குனு கோபம் பெறலாம். அல்லது ஒருவர் எங்களுக்கு ஏதோ ஒன்று செய்கிறார், டக்குனு கோபம் பெறுது. ஓகே, அப்ப இதுல இருந்து எவ்வாறு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்? அப்ப நாம் கோவப்பட்டு ஏதாவது ஒன்றை செய்து விட்டோம் என்றால் அது நமக்கு ஏசு சொல்றான், நீங்க அப்படி செய்ய வேண்டாம், அப்படி செய்தால் அது உங்களுக்கு தீமையை தந்துவிடும். நீங்கள் அல்லது இன்னொருவரை பற்றி தேவையில்லாம கதைத்து விட்டீர்கள் என்றால் அது செய்யாதீர்கள், என்றால் செய்தால் அதனால் உங்களுக்கு தீமை வந்துவிடும். ஓகே, அப்படி என்றால் நாம் அதை எவ்வாறு செய்யாமல் இருக்கலாம்? இதை பற்றி யாராவது பகிர்ந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நாம் பரிசுத்தாவியின் உதவியை ஒவ்வொரு நாளும் வேண்டி ஜெபிக்க வேண்டும். பரிசுத்தாவியின் கனிகள் கொடைகள் இவைகளுக்காக தினமும் ஜெபிக்க வேண்டும். இந்த நற்பண்புகள் உள்ளத்தில் தோன்றும் போது கோபம், மனப்பான்மை அவற்றிற்கு எங்களில் இடம் கொடுக்காது. ஓகே, வெரி குட், தேங்க்யூ. ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒன்றுதான். தூய ஆவியானவருடைய துணையை நாம் வேண்டி செவிப்பதனாலும் தூய ஆவியானுடைய வழிநடத்தலுக்கு நாம் விட்டு கொடுப்பதனாலும் பார்த்தீர்கள் என்றால் இதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவி செய்கிறோம். தூய ஆவியானவருடைய கனிகளில் ஒன்று கோபம், அமைதி, பொறுமை. ஸோ அப்போ அந்த கனிகள் நமக்குள்ளே செயலாற்றும் பொழுது நாம் கோவப்படாமல் நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அங்கே உண்டாகிறது. ஸோ தூய ஆவியானுடைய துணை. வெரி குட், தேங்க்யூ. வேற யாரும் இருந்தா? ஓகே, ஸோ அதுல என்னன்னா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்து இறை வார்த்தைகளை வாசித்து தியானித்து நற்செய்திகளை கேட்டு பரிசுத்த ஆவியானவரை நம்பி எம்மை விட்டு கொடுத்து ஜெபித்து எமது மனதையும் சிந்தனையும் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். ஓகே, ஸோ இதுல மனதை சிந்தனையை சீர்படுத்தல் என்று கூட எடுக்கலாம். சரியோ? ஸோ அப்போ நாங்கள் இந்த நேரத்திலே செபத்துக்காக நேரத்தை எடுத்து, சரியோ, செபத்துக்காக நேரத்தை ஒதுக்கி, இப்படி ஒரு கஷ்டமா இருக்கும், ஓகே லெட்ஸ் ப்ரேயருக்காக கொஞ்சம் நேரம் எடுப்போம், கொஞ்சம் நேரம் போய் ப்ரே பண்ணுவோம் இந்த விஷயத்துக்காக அப்படின்ட்டு செபத்துக்காக நேரம் எடுத்து ஆண்டவரிடத்திலே எங்களுடைய மனதை, எங்களுடைய உணர்வை அர்ப்பணித்த, ஆண்டவரே எனக்கு கோபம் வருது அல்லது என்னுடைய சிந்தனை எல்லாம் இப்படி இப்படி கோபமாக வருதே, நான் என்ன செய்வது, எனக்கு தெரியாது, நீர் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கலாம். ஸோ செபத்துக்காக நேரத்தை ஒதுக்கி எடுத்து அந்த நேரத்திலே போய் நாம் செபித்து எங்களுடைய மனநிலையை, நம்முடைய உணர்வுகளை நாங்கள் சரிப்படுத்துவது நிமித்தம் நாம் கோபத்தை அடக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே, வெரி குட். ஓகே, ஸோ ஏற்கனவே ரெண்டு முக்கியமான விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று தூய ஆவியானுடைய துணை, ரெண்டாவது நாம் செபிப்பது அல்லது இறை வார்த்தை வாசிப்பது. ஸோ இதன் வழியாக எங்களுடைய கோபத்தை நாம் கட்டுப்படுத்துவதற்கு அது நமக்கு உதவி வகிக்கின்றது. அதையும் தாண்டி சில விடயங்களை நாம் செய்யலாம். ஏற்கனவே மதிய காசன் அவர்கள் இறை வார்த்தையை வாசிப்பது அல்லது அது நம்முடைய மனநிலையை, நம்முடைய உணர்வுகளை அந்த நேரத்திலே கட்டுப்படுத்துவதற்கு, திசை திருப்புவதற்கு அது உதவியாக இருக்கும். பட் அட் சேம் டைம் பார்த்தீர்கள் என்றால் இப்போ நாம் எல்லாருமே ஆன்மீகத்திலே குழந்தைகள் போல தானே. இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனேயே முதிர்ச்சி அடைவதில்லை, ஆனால் அது நிச்சயமாக முதிர்ச்சி அடைகிறது.
அதுபோல நம்முடைய ஆன்மீக பயணத்திலும் பார்த்தீர்கள் என்றால் ஆரம்பத்திலே சில நேரத்திலே நாம் சில தவறுகள் செய்யலாம், கோவப்படலாம், அல்லது ஏதாவது ஒன்று செய்யலாம். பட் அதுக்காக நாம் திருப்பி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கலாம். அதுக்கு பின்பு ஓகே, இதில் நான் தான் கோவப்பட்டிருக்கிறேன், சரி இனி இப்படி செய்யக்கூடாது அப்படின்ட்டு உணரலாம். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு சில டைம் எடுக்கத்தான், நேரம் எடுக்கத்தான் செய்கிறது. பட் அது நமக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியுதாக இருந்தால், நான் படபடன்னு கோவப்படுறேன், இல்லாட்டி ஒன்று ஒரு சின்ன சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு கோவம் வருது, அல்லது இப்படி ஒன்றை பார்த்த உடனே படாசன்னு கோவம் வருது அப்படி என்று நமக்கு தெரியுது. அப்படி என்று சொன்னால் நாம் வந்து அதற்காகவே உண்மையாகவே ஆண்டவரிடத்திலே நாம் வந்து நேரம் எடுத்து உபவாசம் பண்ணி, எனக்குள்ளே ஆண்டவரை இது போன்ற ஒரு குணம் இருக்குதே, தயவு செய்து இதிலிருந்து எனக்கு விடுதலை தாரும், எனக்கு விடுதலை தாரும் என்று நாம் செபிக்க ஆரம்பிக்கலாம். என்றால் அது எங்களுக்கு தெரியுது, எங்களிடத்திலே அது இருக்குது அப்படின்றால் நாம் அதற்காக செபித்து எம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது நிமித்தம் அது நம்மை பாதுகாக்கிறது. என்றால் திருமறை சொல்லுது, என்றால் நீங்கள் ஒருவரை பார்த்து தேவையில்லாமல் ஒன்றை சொன்னால் அல்லது கோவப்பட்டால் அது உங்களுக்கு தீமையை தந்துவிடும் என்று. அப்போ அதனாலே அந்த தீமையை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்களுக்காக நாம் செபிக்க ஆரம்பிக்கிறது ஒரு வெரி குட், நல்ல ஒரு விடயம். சில நேரத்திலே அதையும் தாண்டி வந்து எங்களை நாம் முன்கூட்டி ஆயத்தப்படுத்தி கொண்டு விடயத்திலே இறங்குவது சரியோ. இப்போ உதாரணமாக ஒரு இறை வழிபாட்டுக்கு வருகின்றோம் அப்படி என்றால் நாம் முன்கூட்டி ஆயத்தப்படுத்தி கொண்டே வர வேண்டும். ஓகே, நான் இதுக்கு போகிறேன், நான் போகிறேன், இறைபணி செய்கிறேன், பேசாமல் வீட்டுக்கு வருகிறேன், அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு தெரியுது, இங்கே போனோன்னே சில விஷயங்களை கண்டோன்னே கோவம் வருது, சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காமல் இருக்கு. அப்போ என்னுடைய உணர்வை அது தாக்குது, என்னுடைய சிந்தனையை தாக்குது, நான் ஒன்றிக்க முடியாமல் போகுது, இல்லாட்டி நானும் அதில் போய் அவர்களை மாதிரி ஏதோ ஒன்று தவறு செய்து விடுகிறேன் என்று தெரிகிறது என்றால் நாம் இப்பொழுது எங்களைத்தான் மாற்றலாமே தவிர அங்கிருக்கிற மற்றவர்களையோ சூழ்நிலையோ நாங்கள் மாற்ற இயலாது. சரி, அப்போ நாம் வந்து என்ன செய்யணும் என்றால், முதலே ஓகே, நான் இன்றைக்கு இந்த இடத்துக்கு போகிறேன், நான் இதிலே போய் இதை மட்டும் செய்வேன் என்ற பாட்டில் வந்துடுவேன், இந்த விடயங்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று எங்களை நாம் கட்டிப்படுத்தி கொண்டோம் என்றால் நாங்கள் பேசாமல் அந்த இடத்திலே போவோம். யார் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் காதுக்குள்ளே எடுக்க மாட்டோம். பேசாமல் இறைப்பணி என்றால் இறைப்பணி செய்ய போகிறோம், அல்லது வழிபாட்டிலே பங்கு பெற போனால் வழிபாட்டிலே பங்கு பெறுகிறோம். மற்றவர்கள் கதைக்கும் பொழுது ஓகே, ஹாய், இப்படி சோமா இருக்கிறீங்களா, ஓகே, மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை காதில் எடுக்காமல் அதை நாம் கேரி பண்ணாமல் அதை அங்கேயே விட்டுட்டு பேசாமல் நாம் வீட்டுக்கு வரக்கூடியவர்களாக இருக்கலாம். சரியோ. ஸோ இது போன்ற சில முன்கூட்டியே எங்களை தயாரிக்கின்ற சில விடயங்கள் அப்படி நாம் செய்வது நிமித்தம் எங்களை நாம் பாதுகாத்து கொள்வதாக இருக்கலாம். பொதுவாக இதிலே நான் எப்பயும் சொல்றது என்றால், இப்போ நீங்கள் உதாரணமாக உங்கள் வீட்டிலே செபிக்க வேண்டும், இறைவார்த்தை படிக்க வேண்டும், அல்லது கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்து நீங்கள் செபிக்க ஆரம்பித்தால், அல்லது இறைவார்த்தையை வாசிக்க ஆரம்பித்தால், தியானிக்க ஆரம்பித்தால், சில நேரம் வீட்டுக்குள்ளேயே சூழல் வந்து மாறும். சரியோ. சும்மா இருந்த நிலையெல்லாம் சில நேரம் ஒரு சண்டை வார மாதிரி, ஒரு ஆள் வந்து குறை சொல்ற மாதிரி, எரிச்சல் மூட்டுற மாதிரி, இப்படியான சூழல் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். சரியோ. என்றால் இந்த சத்துரு வந்து எப்படியாவது நம்மை ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும், ஆண்டவருடைய வழியிலிருந்து பிரித்து விட வேண்டும் என்றால் சத்துருனுடைய செயல். அப்ப நாம் என்ன செய்ய போகிறோம்? ஏற்கனவே பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், நான் செபத்துக்கென்று போவதற்கு முதலே நாம் நம்முடைய மனதை தயார்படுத்தி கொண்டு போகிறோம். அதாவது நான் சுபம் பண்ணி விட்டு வெளியே வரும் பொழுது மற்றவர்கள் என்ன சொன்னாலும் நான் அதை பற்றி உள்ளத்தில் எடுக்க மாட்டேன், நான் பொறுமையா இருப்பேன், அமைதியா இருப்பேன், அவர்களுக்கு நான் தீமை விளைவிக்க மாட்டேன் என்ற மனநிலையை முதலே வைத்துக்கொண்டு நான் சுபம் பண்ணிட்டு வெளியே வருவது. சரியோ. அப்ப நான் வெளியே வந்த பின்பு மற்றவர்கள் என்ன பேசினா நான் அமைதியா இருப்பேன். ஏன்னா நான் முதலே நான் அதை மனதிலே என்னை தயார்படுத்தி விட்டேன். அதுபோல நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் முன்பு கூட பிரச்சனைகள் வருகிறது அப்படின்னு தெரிஞ்சால் கூட வந்து நீங்கள் வந்து ஓகே, அதுக்கு முன்பு எப்படி உங்களை தயார்படுத்துவது. அதுபோல இறை பணி என்றால் கூட இப்ப நான் கூட இப்ப ஒரு வெள்ளிக்கிழமை கூட்டத்துக்கு வருகிறேன் என்றால் ஆரம்பத்திலே யாரு என்ன கதைத்தானே என்ன செய்தானே எந்த ரெஸ்பான்ஸும் என்னிடத்துல இருந்து கிடைக்காத மாதிரி நான் என்னை பாதுகாக்கிறேன். என்றால் அங்க போயிட்டு ஒவ்வொருத்தன் சொல்றதை நாங்க கேட்க ஆரம்பித்தோம் என்றால் சாத்தானுக்கு தெரியும், இலகுவாக எங்களை குழப்பி விடலாம். அதனாலே முதல் இறை பணி முடியும் வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் நான் வந்து எல்லாத்துக்கும் ஓகே 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 அப்படி என்று சொல்றது, இல்லாட்டி ஓகே பிறகு யோசிப்போம் அப்படின்னு சொல்றது, அவ்வளவுதான். அதிலே போய் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறதோ, அவர்களை பற்றி கதைக்கிறதோ, இல்லாட்டி ஒரு தீர்மானம் எடுக்கிறதோ அதுக்குள்ளே அதை கொண்டு வரதில்லை. ஏன்னா சாத்தானுக்கு தெரியும், படாஸ் நாங்கள் கதவை துறந்தா உள்ள பூந்துடும் அது. அப்ப நாங்க வந்து முதலே கதவை பூட்டி வைத்திருப்பது. ஸோ இப்போ இது போன்ற செயல்களை நாம் செய்வது நிமித்தம் நாம் நம்மை கோவப்படுத்தாமல் பாதுகாத்து கொள்ளலாம். இதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கோபம் வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. அதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது
சும்மா வெறும் ஆன்மீகத்தோடு மட்டுமல்ல, எங்களுடைய உடல் பலவீனமாக இருக்கும் பொழுது, தூக்கம் குறைவாக இருக்கும் பொழுது, மனநிலை கொஞ்சம் குழப்பமா இருக்கும் பொழுது, அல்லது ஏதோ ஒரு கவலைகள் துன்பங்கள் இருக்கும் பொழுது, மனதிலே சில அழுத்தங்கள் இருக்கும் பொழுது, நமக்கு நம்மை அறியாமலேயே படாசன்னு கோபம் வந்துடும். அதனாலே அந்த சூழ்நிலைகள் இருக்குமாக இருந்தால் அதிலே நாம் எங்களுடைய உடல்நிலையை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். தூக்கமில்லை என்றால் நன்றாக தூங்க வேண்டும். உடல் களைப்பா இருந்தால் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும். மன குழப்பமாக இருக்குமாக இருந்தால் அந்த அமைதியை நாம் பெற்றுக்கொள்வதற்காக வாக்கிங் போகலாம், அல்லது எங்களுடைய சிந்தனைகளை வேறு பக்கமாக நல்ல புத்தகங்கள் வாசித்து எங்கள் சிந்தனைகளை சரிப்படுத்தி கொள்ளலாம், அல்லது நல்ல நண்பர்களோடு கதைத்து நாம் சந்தோஷமாக ஒரு நேரத்தை எடுப்போமாக இருந்தால் அது எங்களுடைய மனநிலையை, நம்முடைய உடல்நிலையை கொஞ்சம் ஆரோக்கியப்படுத்தும். அப்படி ஆரோக்கியமாக நாம் இருப்போம் என்றால் லேசிலே படாசனை நாம் டக்குண்டு கோவிக்க மாட்டோம். நாங்கள் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறதுக்கு அது நிறைய உதவி செய்தது. அதனாலே ஆன்மீகத்தில் நாங்கள் அதையும் பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாகும். என்றால் கோபம் அல்லது அது நம்முடைய வாழ்க்கைக்கு சில நேரத்தில் தீங்கையை கொண்டு வந்து விடுகிறது. ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்றைக்கு நாங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இருந்து பலி செலுத்துவதை பற்றி, மன்னிப்பதை பற்றி, மனிதர்கள் முன் ஒளியாக பிரகாசிக்கின்ற ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதை பற்றி, அதே நேரத்திலே காணிக்கை செலுத்துவதா அல்லது அன்பு முக்கியமா என்பதை பற்றியும், அதே நேரத்தில் நாங்கள் மற்றவர்களை தீர்ப்பிடாமல், மற்றவர்களுக்கு தீங்கிழைக்காமல் எவ்வாறு நல்லுறவை பேணி காக்கலாம் என்கின்ற ஒரு விடயத்தை பற்றி பார்த்திருக்கின்றோம். ஸோ இந்த அடிப்படையில் நாங்கள் இப்பொழுது எங்களை ஆண்டவருடைய கரங்களிலே நாம் எங்களை அர்ப்பணித்து செபிக்கலாம். ஸோ இதில் பிரான்சிஸ் அசிசி செபிப்பார். ஆண்டவரே, என்னை ஒரு நல்ல உம்முடைய கருவியாக என்னை எப்பொழுதுமே பயன்படுத்தியறலும். நான் உம்முடைய நல்ல கருவியாக இருக்க எனக்கு உதவி செய்யும். எங்கு சமாதானம் இல்லையோ அங்கு நான் சமாதானத்தை கொடுக்க, எங்கு இருள் இருக்கிறதோ அங்கு நான் ஒளியை கொடுக்க, எங்கு அவநம்பிக்கை இருக்கிறதோ அங்கு நான் நம்பிக்கையை கொடுக்க, எங்கு பிரிவினை இருக்கிறதோ அங்கு நான் ஒற்றுமையை கொடுக்க என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தும். அப்படி என்று அவர் செபிப்பார். ஒரு உன்னதமான செபம், சரியோ? அதுபோல நாம் எங்களை அர்ப்பணித்து நாம் செபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய இந்த வேதாகம அனுபவ பகிர்விலே நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய சில முக்கியமான விடயங்களை எங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் எல்லோரோடும் ஒற்றுமையாகவும் அவர்களை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து வாழ வேண்டும் என்று நீர் எங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றீர். நாங்கள் செலுத்துகின்ற பலியை அல்ல, நாங்கள் மற்றவர்கள் மேல் காட்டுகின்ற இரக்கத்தையே நீர் விரும்புகிறீர் என்பதை எங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றீர். எங்களுடைய நல்ல செயல்களினால் இறை தந்தையை மற்றவர்கள் மாட்சிப்படுத்தக்கூடிய விதமாக நாங்கள் வாழ வேண்டும் என்று எங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றீர். அதுபோல் அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் மற்றவர்கள் மேல் கோவப்பட்டு சினக்காமல் நாங்கள் எப்பொழுதுமே நல்லவர்களாக, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறீரே. இதோ இந்த நாளில் உம்முடைய அருக்கரங்களிலேயே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். நீதாம் இந்த நேரத்தில் எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்களிடத்தில் இருக்கிற பலவீனங்கள் என்ன என்பதை நீர் அறிந்திருக்கின்றீர். அந்த பலவீனங்களில் இருந்து நீர்தாமே எங்களுக்கு விடுதலை தரும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். உம்முடைய உள்ளத்தை நோகப்படுத்தக்கூடிய விதமான எந்த குணங்கள் நம்மிடத்தில் இருந்தாலும் ஆண்டவரே, அதிலிருந்து எங்களை விடுவித்தரலும். எங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்ய முடியாதபடி, மற்றவர்களோடு ஒன்றிணைந்து வாழ முடியாதபடி எங்களிடத்திலே என்ன தவறான குணங்கள், சிந்தனைகள் இருக்கிறதோ அதிலிருந்தெல்லாம் நீர்தாமே எங்களை விடுவித்து காக்கும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய சமாதானத்தின் கருவிகளாக, மற்றவர்களை அன்பு செய்கின்ற கருவிகளாக, மற்றவர்களை ஏற்று வாழுகின்ற கருவிகளாக, மற்றவர்களுக்கு நற்பணி செய்கின்ற கருவிகளாக வாழ நீர் எங்களை ஆசீர்வதித்தருளும். இது இந்த நாளில் நாங்கள் இதை தியானித்த பொழுது எங்கெங்கெல்லாம் நாங்கள் தவறு செய்திருக்கின்றோமோ ஆண்டவரே, எங்களை மன்னிக்கும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். யாரை நாங்கள் பிழையாக எண்ணினோமோ, யாரை நாங்கள் பிழையாக தீர்ப்பிட்டோமோ, யாரை பற்றி நாங்கள் பிழையாக கதைத்தோமோ, தேவரே தாம் இந்த நேரத்தில் எங்களை மன்னித்து அந்த தண்டனை தீர்ப்பிலிருந்து எங்களை விடுவிக்கும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். இனி வரும் நாட்களிலே நாங்கள் அப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் எல்லோரையும் அவர்களைப் போலவே ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை எங்களுக்கு தந்து நீர் வழி நடத்துவீராக.
இது இந்த நாளில் எங்கள் குடும்பத்திலே நாங்கள் எப்பொழுதும் ஒளியாக பிரகாசிக்க ஆசீர்வதியும். எங்களுடைய நற்செயல்களால் உம்முடைய அன்பை, உம்முடைய குணாதிசயங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு காட்ட நீர் எங்களை ஆசீர்வதித்தரலாம். அன்பின் ஆண்டவரை, முக்கியமாக இந்த நேரத்தில் இதில் இணைந்திருக்கிற அல்லது இந்த சிந்தனையை பார்க்க போகிற எல்லாருக்காகவும் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டோர் தாமே ஒவ்வொருவரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதியும். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை வந்து இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர், இவர்கள் வாழ்க்கையிலே நீர் தாமே இப்பொழுது செயலாற்றும். இவருடைய உள்ளத்திலே நிறைவான அமைதியை, சமாதானத்தை தாரும். இந்த நேரத்தில் இதில் யாரெல்லாம் உடல் நோயோடு, உடல் பலவீனத்தோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீர் தாம் இந்த நேரத்தில் உடல் சுகத்தை தாரும். பலவீனங்களை நீக்கி பலன் தாரும். உள்ளத்தில் இருக்கிற பாரங்களை நீக்கி சமாதானம் தாரும். குடும்பத்தில் யாருக்கு இப்பொழுது முக்கியமான தேவைகளோடு இருக்கின்றார்களோ அந்த தேவைகள் நீர் சந்தித்தரலும். உடைய குடும்பத்தில் இவர்கள் எதிர்பார்க்கின்ற நன்மைகளை இவர்கள் காணும்படி ஆண்டவர் இந்த நேரத்திலே ஆசீர்வதித்தரலும். முக்கியமாக இதில் இணைந்திருக்கிறவர்கள் யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் தங்களுக்கென்ற விசேஷ ஜெப தேவையோடு இருக்கின்றார்களோ ஆண்டவர் தாமே அந்த ஜெப தேவைகளை சந்தியும். உங்களுடைய மன்றாட்டுக்கு பதில் தாரும். இவர்கள் உம்முடைய பாதத்திலிருந்து தியானித்த இந்த 1 மணி நேரம் இறைவார்த்தையின் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, வாழ்க்கைக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை இப்பொழுது இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் மன்றாட்டினர் கேட்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டு எங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீர் தருகிற ஆசீர்வாதத்தை, விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.